Welcome to Chandru Study Center. Find the LCM. 2x square minus 3xy whole square. இது ரெண்டுல x காமனா இருக்க வெளில எடுக்கணும். இது x வெளில எடுத்தா மீதி 2x minus இது x வெளில எடுத்தா 3y ஸ்கொயர் எல்லாத்துக்கும் காமன். இந்த ஸ்கொயர் எல்லாத்துக்கும் காமன். இப்போ இந்த x க்கு ஸ்கொயர் காமன்ன்றதுனால x ஸ்கொயர் 2x minus 3y square. அப்ப இந்த ஸ்கொயர் x க்கு வந்து போச்சு, இந்த டேர்முக்கு வந்து போச்சு. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 4x minus 6y whole cube. 2 இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு, காமனா வெளில எடுக்காங்க. 2 வெளில எடுத்தா மீதில இருந்து 2x minus 3y cube வெளில இருக்கு காமனா. கவனிங்க, 2 வெளில எடுத்துறேன். 2 2s are 4x minus 2 3s are 6y cube காமன். இதே மாதிரி 2 cube காமன். மீதி உள்ள டேர்ம் 2x minus 3y whole cube. இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஈக்குவேஷன் 3 8x cube minus 27y cube. கவனிங்க, இந்த 8 என்னன்னு எழுதலாம்? 2 cube ன்னு எழுதலாம். 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 8 எடுத்தா என்ன எழுதலாம்? 2 cube ன்னு எழுதலாம். 27 பாருங்க. 27 3 cube ன்னு எழுதலாம். 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27. வந்து போச்சா? அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இத இப்ப திருப்பி மறுபடியும் மாத்தி எழுதுற மாதிரி 8x cube 2x cube ன்னு மாத்தலாம். ஏன்னா இங்க 2 cube வந்து போச்சா? அப்ப 2x cube ன்னு மாத்தலாம். மைனஸ் இத 3y cube ன்னு மாத்தலாம். ஏன்னா 3 cube வந்து போச்சா? 3 cube y cube வந்து போச்சு. அப்ப இது a cube minus b cube ஃபார்முலா இருக்கு. எந்த ஃபார்முலா? a cube minus b cube ஃபார்முலா இருக்கு. இது எப்படி எழுதலாம்? a minus b a square plus ab plus b square அப்படி நம்ம எழுதலாம். இங்க a என்ற இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2x இருக்கு. b என்ற இடத்துல நம்ம என்ன இருக்கு? 3y இருக்கு. இப்ப இந்த ஃபார்மேட்ல இத மாத்துறோம். a minus b 2x minus 3y. அதுக்கு அடுத்தது a square 2x whole square. அதுக்கு அடுத்து plus ab அதாவது 2x into 3y plus b square 3y whole square. இது மறுபடியும் எழுத 2x minus 3y. இந்த 2x square 2 2s are 4 x square வந்து போச்சா? நம்பர் plus 2 3s are 6 xy மல்டிப்ளை பண்றோம். அதனால plus 3 square 9 y க்கு ஒரு ஸ்கொயர் 9y square வந்து போச்சா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? LCM க்கு நம்ம போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? LCM of this number. கவனிங்க, இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சோம். மூணுத்துலயே காமனா உள்ளதையும் எடுத்து எழுதணும், காமன் இல்லாததையும் எடுத்து நம்ம எழுதணும். இங்க பாருங்க, இங்க x ஸ்கொயர் இருக்கா? இது 1ல x ஸ்கொயர் இருக்கு, 2ல இல்லாட்டாலும் இங்க எடுத்து நம்ம அதை எழுதிக்கணும். அதுக்கு இங்க 2 கியூப் இருக்கா? 2 கியூப் நம்ம என்ன எழுதலாம்? 8 ன்னு எழுதலாம். 2x minus 3y whole cube 8 ன்னு எழுதலாம். 8 இங்க இல்ல, இங்க இருக்கு, இங்க இல்ல, இதுல காமனா இல்லாட்டாலும் எடுத்து எழுதலாம் நானே சொன்னேன். அப்ப 8 முன்னாடி போட்டுங்க. 8x ஸ்கொயர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க 2x minus 3y whole square. இது 1. 2x minus 3y whole cube இருக்கு. இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க கியூப் இருக்கு. இங்க 2x minus 3y பவர் 1 இருக்கு. அப்ப இது பவர் 1, இது பவர் 3, பவர் 2. இதுல பவர் எது அதிகமா இருக்கு? 2x minus 3y. அதான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். 2x minus 3y power cube. அதுதான் LCM எடுத்து நம்ம எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது இது எழுதிட்டோம். இதை கம்பேர் பண்ணிட்டு இதை கம்பேர் பண்ணிட்டு 8 எடுத்து எழுதிட்டோம். 3ல பார்த்தீங்கன்னா இதையும் இதை கம்பேர் பண்ணிட்டு இதுதான் மீதி இருக்கு, அதை எடுத்து எழுதலாம். மீதி என்ன இருக்கு? மீதி
4x square plus 6xy plus 9y square. இதான் என்னுடைய LCM. Thank you.